ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 kg மட்டன் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். மட்டன் பிரியாணிக்கு நம்ம ஒரு 1/2 kg அரிசிக்கு நம்ம 1/2 kg மட்டன் எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 times வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம ஒரு 4 விசிலுக்கு நம்ம வைக்கிறோம். 4 விசில் வச்சாலும் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஆயில் இதெல்லாமே நம்ம ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்புறம் பிரியாணி செய்கிறப்போ வேறு உப்பு ஆட் பண்ணணும். அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் நல்லா இஞ்சி பூண்டு விழுது கூட நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சமாக நல்லா வாசனை இருக்கும். இது நல்லா வெந்துட்டுருக்குது. முடி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு முடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி போதும். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, ஒரு லெமன், 4 பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கறி வேகிறதுக்காட்டியும் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அரிசி கூட நம்ம எடுத்து வச்சு ரெடியாக வச்சுருக்கலாம். கறி வெந்த பிறகு நம்ம உடனே இதை பண்ணிடலாம். இது ஒன்றுமே இல்லை, ஒரு 5 minutesலேயே நம்ம அந்த பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். ரைஸ் நான் ஒரு 1/2 kg வச்சுருக்கேன். அதுவும் 2 times வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அந்த ரைஸ் தண்ணியும் நம்ம கறி வேக வச்ச தண்ணியுமே நம்ம இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இல்லை. இப்போ கறிலாம் வெந்துருச்சு. அந்த குக்கர்லேயே நம்ம அதெல்லாம் இது பண்ணிவிட்டு கழுவிட்டு கொஞ்சம் நெய், எண்ணெய் ரெண்டுமே 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச பிறகு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்ச பிறகு எண்ணெயும் நெய்யும் காஞ்ச பிறகு தான் நம்ம ஆனியனை போடணும். ஆனியனை போட்டுட்டு நல்லா அதை வதக்கலாம். நல்லா அதை வதக்கிட்டு பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கீங்களா, அதுவும் நல்லா ஆனியன் வதங்கின பிறகு நம்ம ஆனியன் வதங்க லைட்டாக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாவையும் நம்ம இந்த சீஸை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ் 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய் போதும். கொஞ்சம் நிறைய வேணுங்கிறவங்க ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தேவை கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிட்டு 2 தான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நம்ம கழுவி வச்சுக்கோங்க. அதெல்லாம் சரி அப்படியே ஆட் பண்ணி அனுப்பிக்கலாம். அனுப்பிட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2-3-4 டீஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி வதக்கிட்ட பிறகு
நம்ம வந்து கறி வேக வச்சுக்கோங்களா, அதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கறி மட்டும் எடுத்து வச்சுப்போம். அதை மட்டும் எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வணங்கின பிறகு அப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ சேர்க்கலாம். டொமேட்டோவை முன்னாடி சேர்த்தா அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நல்லா கறி வணங்கி வர்றப்போ தான் நம்ம வந்து இந்த டொமேட்டோவை ரெண்டு தக்காளி இருந்தால் போதும், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா இப்போ திருப்பியும் வணக்கிடணும். நல்லா வணக்கிட்டு அந்த தக்காளியெலாம் நல்லா வணங்கி வர அளவுக்கு நல்லா வணக்கணும். ஓகேங்களா? கறி பாருங்கள் நல்லாவே இப்போவே நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கிறது. இப்போ தயிர் 2 டீஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி வந்து எவ்வளோக்கு ஒன்றுக்கு 1.5 எடுத்து வச்சுட்டோம்னா அதையும் நம்ம எடுத்து ரெடியாக வச்சிடணும். இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் நம்ம போடுறோம், ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம். இப்போ வந்து நம்ம ரெட் சில்லியும் போட்டுக்கலாம். காரம் நல்லா வேணும், ஸ்பைஸியாக எனக்கு பிரியாணி வேணுன்றவங்க ரெட் சில்லி இருக்கும் இல்லைங்களா, வெறும் ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி இல்லாத ரெட் சில்லி, அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீர் சில்லி தான் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் ஆட் பண்ணி கலந்து விட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டான பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு நல்லா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவைக்கேற்ப உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் கலந்து விட்டுறணும், ஊற்றிடணும். இப்போ ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதி வர்றப்ப தான் நம்ம வந்து அரிசியை வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாஸ்மதி ரைஸு, அதை எடுத்து இதில் நம்ம வந்து போடணும். பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு இப்போ நல்லா கொதி வரணும், அப்போ தான் நம்ம போட முடியும். கொதி வரட்டும். தண்ணி நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம தயிர், தக்காளி இதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதால தண்ணி அதுவாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 1க்கு 1.5 ரேஷியோவில் நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா இதுவாக வரும், அரிசிலாம் குறையாமல் நல்லா வரும். இப்போ வடித்து வச்சுருந்த அரிசியை நம்ம கொதி வந்த பிறகு இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் லெமன், ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம இதில் கடைசியாக நம்ம பிழிஞ்சு விட்டுக்கணும். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கொதிக்க வர்றப்ப பிழிஞ்சு விட்டுட்டு இப்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம கொஞ்சம் ஒரு அளவுக்கு ட்ரை ஆன பிறகு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு நல்லா வரும். மட்டனும் நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக எல்லாமே காரம் நீரம் எல்லாமே இறங்கி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு லைட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி லைட்டாக மேலே கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு நான் வந்து ரைத்தாவும் எக்கும் வச்சுருக்கேன். சில பேர் கத்திரிக்காயும் செய்வாங்க, கத்திரிக்காயும் வேணுங்கிறவங்க செஞ்சுக்கலாம். அது பிரியாணிக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்து ரைத்தாவும் முட்டையும் வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். ஸோ சூப்பராக இருக்குது இன்றைக்கி மட்டன் பிரியாணி. நீங்களும் இதை எவ்வளோ சீக்கிரம் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம் மொத்தமாகவே. நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. ஹாப்பி ஈட்டிங், ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.